subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment. விண்ணக தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே, அன்பின் பலியினில் இணைந்திடுவோம். விண்ணக தந்தையின் பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நண்பர்களே, உலகிற்கு ஒளியாய் வாழ்ந்திடவே, அன்பின் பலியினில் இணைந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, திருவருகை காலத்தினுடைய முதல் நாள், ஆண்டவருடைய வருகைக்காக கடவுளுடைய மகன் நம்மிடத்தில் பிறக்கப் போகிறார் என்கிற அந்த தயாரிப்பு காலத்தில் நாம் முதல் நாளில் இருக்கிறோம். அதற்கு நாம் சரியான விதத்தில், தகுதியான விதத்தில் நம்மையே நாம் தயார்படுத்த இந்த திருப்பலியில் அவருடைய அருள் வேண்டி, அவருடைய ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். திருப்பலியை ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் நம்பிக்கையாளருக்கு மன உறுதியை அளித்திருளும். அதனால் வரவிருக்கும் கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயல்களுடன் எதிர்கொள்ளவும் அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணக அரசை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறையரசின் முடிவில்லா அமைதியில் நாடுகள் அனைத்தையும் ஆண்டவர் ஒன்று சேர்க்கிறார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். இயல் 2, இறை வார்த்தைகள் 1-5 வரை. யூதாவையும் எருசலேமையும் குறித்து ஆமோச்சின் மகன் எசையா கண்ட காட்சி. இறுதி நாட்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும். எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும். மக்களினங்கள் அதை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம்,
யாக்கோப்பின் கடவுளின் கோவிலுக்கு போவோம். அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார். நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்தே திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமிலிருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார். பல இன மக்களுக்கு தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை, கலப்பை கொழுக்களையும் தங்கள் ஈட்டிகளையும் கருக்கு அரிவாள்களையும் அடித்துக் கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றொரு இனம் வாளெடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர்ப்பயிற்சி பெற மாட்டார்கள். யாக்கோப்பின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். ஆண்டவரின் அருள்வார்க்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 122. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விருப்போர் வளமுடன் வாழ்வார்கள். உன் கோட்டைக்குள் அமைதி நிலவுவதாக. உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இரண்டாம் வாசகம். நமது மீட்பு மிக அண்மையில் உள்ளது. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவசனங்கள் 11 14 முடிய. சகோதர சகோதரிகளே, இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள். உறக்கத்தினின்று விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டபோது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது. இரவு முடியப் போகிறது, பகல் நெருங்கி உள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைகலன்களை அணிந்து கொள்வோமாக. பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனீழ்வின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 24 இறைவார்த்தைகள் 37 44 முடிய. மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். வெள்ளப்பெருக்குக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்துச் செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள். அப்படியே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். இருவர் வயலில் இருப்பர். ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் திரிகையில் மாவரைத்து கொண்டிருப்பர். ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிறு, முதல் நாள், ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியில் நமக்கு 2 செயல்களை செய்ய நமக்கு அழைப்பு விடுக்கிறார். என்ன 2 செயல்கள்? ஒன்று, விழிப்பாய் இருங்கள், ஆயத்தமாய் இருங்கள். விழிப்பாக இருங்கள். நம்முடைய இயல்பு வாழ்க்கைக்கு வருவோம். எதற்கெல்லாம் நம் விழிப்பாக இருப்போம்? திருவருகை காலம், கிறிஸ்மஸ் வருது, நவம்பர் 30 ஆச்சு, இன்னும் 1 மாதம் இருக்குது. விழிப்பாக இருக்கிறோம் என்று சொல்லி, ஐயோ கிறிஸ்மஸ் வந்துருச்சு, நிறைய செலவுகள் இருக்குது, துணிகளெல்லாம் வாங்கணும் என்று சொல்லி அதை குறித்து, பொருளாதார செலவை குறித்து நாம் விழிப்பாவோம். ஒரு ஓட்டுநர் 2 சக்கர வாகனத்தையோ அல்லது 4 சக்கர வாகனத்தையோ ஓட்டுகிறவர், அவர் விழிப்பாக இருக்க வேண்டும். வாகனத்தை ஓட்டிச் செல்லுகிற பொழுது எல்லா பக்கமும் பார்த்துட்டு, இடது பக்கமும் வலது பக்கமும் பார்த்து, முன்புறமும் பின்புறமும் பார்த்து விழிப்பாக அவர் தன்னுடைய வாகனத்தை ஓட்டுகிறார். மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறவர், ஒரு அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்கிறவர், அவரும் விழிப்பாக இருக்கிறார். எனக்கு எப்படி ஆயிரும், மருத்துவர்கள்லாம் நல்ல விதத்தில் என்னை அந்த அறுவை சிகிச்சையை முடித்து எனக்கு நான் நன்றாக குணமாகி விடுவேனா என்கிற ஒரு விழிப்பு. பிரசவ வேதனையில் இருக்கிற ஒரு தாய், அவர் என்று பெண்மணி என்ன செய்வாள்? வேதனையாக இருக்குது, பிரசவ வலி வந்து விட்டது, எப்பொழுது என்னுடைய குழந்தையை நான் பார்ப்பேன் என்கிற ஒரு விழிப்பு. இப்படி நிறைய விழிப்புகள் இருக்கிறது. குடும்பத்தினுடைய அந்த சூழ்நிலையிலும் கூட நாம் விழிப்பாக இருக்கிறோம். நம்முடைய கவலைகள், நம்முடைய கண்ணீர், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய கடன் பிரச்சனைகள் எப்பொழுது தீரும் என்கிற ஒரு விழிப்பு நமக்கு நிறைய இப்படி விழிப்புகளாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற விழிப்பு என்ன? இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் பகுதியில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நோவாவினுடைய காலத்தில் அந்த மக்கள் உண்டும் குடித்தும் கடவுளையே அசட்டை செய்துவிட்டு அவர் இருக்கிறாரா இல்லையா என்கிற எண்ணம் கூட இல்லாமல் என்ன செய்கிறார்கள்?
அவர்கள் தங்களுடைய மனம் போன போக்கில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது அழிவு என்று ஒன்று வருகிறது, இழப்பு என்று ஒன்று வருகிறது. அந்த நேரத்தில் அவர்கள் விழித்து கொள்ளுகிறார்கள். ஐயோ, ஒன்றை இழந்து போகிறோமே, எங்களுடைய வாழ்க்கை பறிபோய் கொண்டிருக்கிறது என்று அவர்கள் விழித்து கொள்ளுகிறார்கள். இந்த விழிப்பு எப்படி நமக்கு இருக்கிறது? கடந்த 2-3 நாட்களாக எங்களுடைய பங்கிலிருந்து நாங்கள் கேரல்ஸ் போயிட்டுருக்கிறோம். கிறிஸ்து பிறப்பினுடைய நற்செய்தியை அறிவிக்க நாங்கள் எல்லோரும் சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு இல்லத்திற்கு சென்ற பொழுது ஒரு 13-14 வயது இருக்கிற ஒரு சிறுமி ரொம்ப களைப்போடு வந்தா. ரொம்ப களைப்போடு இருக்கிறப்போ அந்த சிறுமியை பார்த்து, என்னப்பா, ஏப்பா இப்படி ரொம்ப டயர்டாக இருக்க, உன் முகமெல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறதே என்று சொல்லி கேட்ட பொழுது அந்த சிறுமி சொன்னாள், ஃபாதர் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னான். படிக்கிறதுக்கு இவன் ஏன் இவ்வளவு களைப்பு, இவ்வளவு சோகம், இவ்வளவு சோர்வு உன்னுடைய முகத்தில் தெரிகிறது என்று சொன்ன உடனேயே, ஃபாதர் பயம் ஃபாதர், டிசம்பர் 10ஆம் தேதியிலிருந்து அரையாண்டு தேர்வு, 10வது படிக்கிறேன், அரசு தேர்வு என்று ஒரு பயத்தோடு கலந்த அந்த விழிப்பாக சொல்லுகிறார். படபடப்பு, பதைபதைப்பு இப்படி நிறைய இருக்கிறது. எங்களுடைய பங்கு அலுவலகத்திற்கு முன்பாக பள்ளியிலிருந்து அவர்களுடைய குழந்தைகளை அழைத்து செல்லுகிற பொழுது நான் கேட்கிற, தினந்தோறும் கேட்கிற ஒரு வார்த்தை, வாகனத்தை செலுத்துகிறார்கள், செலுத்திய உடனே புறப்பட்டு போயிடணும் அப்படின்னு போகிறப்போ பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லோருமே சொல்லுவார்கள், ஐயா ஸ்டாண்டை எடுத்து விட்டு போங்க என்று சொல்லுவார்கள். நாம் அதை கூட ஸ்டாண்டு எடுக்காத அளவுக்கு ஒரு வாகனத்தை உடனே சென்றுவிட வேண்டும் என்கிற ஒரு பதட்டம், வேகமாக செல்ல வேண்டும். அல்லது சாலைகளை செல்லு கொண்டு இருக்கிற பொழுது பள்ளமாக இருந்து விடுமோ அல்லது ஏதாவது ஒன்றை மிதித்து விடுவோமே என்கிற அந்த விழிப்பு இப்படி நிறைய இருக்கிறது. ஏதாவது ஒன்றை நாம் பெறுவதற்கு விழிப்பாக இருக்கிறோமோ இல்லையோ, ஏதாவது ஒன்றை இழந்துவிடக்கூடாது என்பதில் நாம் விழிப்பாக இருக்கிறோம். அப்படி விழிப்பாக இருக்கிற நேரத்தில்தான் நமக்கு சுதாரிப்பு வருகிறது. வாழ்க்கையினுடைய யதார்த்தம் அந்த நேரத்தில் தான் நமக்கு புரிகிறது. அருமையானவர்களே, ஏதாவது ஒன்றை இழக்கிற பொழுதுதான் நாம் விழிப்பாக வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை குறித்து, வாழ்க்கை எப்படித்தான் இருக்கிறது, வாழ்க்கை நமக்கு பலவற்றை கொடுக்கிறது, சிலவற்றை இழக்க வைக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுகிறோம். அருமையானவர்களே, திருவருகை காலத்தினுடைய மெழுகுதிரிகளை 4 மெழுகுதிரிகளை ஏற்றுகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை திருவருகை காலத்தினுடைய அந்த முதல் மெழுகுதிரியை நாம் ஏற்றுகிறோம். அந்த மெழுகுதிரி இறை வாக்கினர்களுடைய மெழுகுதிரி என்று அழைக்கிறோம். அதற்கு இன்னொன்று பெயரும் உண்டு, நம்பிக்கை, எதிர்நோக்கு. இறை வாக்கினர்கள் கடவுளுடைய வார்த்தையை, கடவுளுடைய மொழியை, கடவுளுடைய திட்டத்தை நமக்கு அறிவிக்கிறவர்களாக வருகிறார்கள். அப்படி நமக்கு எசேயா இறைவாக்கினர் அறிவிக்கிற செய்திதான் இன்றைய அந்த முதல் திரிக்குரிய செய்தியாக இருக்கிறது. என்ன சொல்லுகிறார்? 9வது அதிகாரத்தில் 2வது இறைவார்த்தை 6-7 இறைவார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும் என்று எசேயா இறைவாக்கினர் நமக்கு நம்பிக்கையினுடைய வார்த்தைகளாக
எதிர்நோக்கினுடைய வார்த்தைகளாக சொல்லுகிறார். நம்முடைய கவலைகள் எல்லாம் போக்குவதற்கு புனித பவுலடியார் நமக்கு சொல்லுகிறார், ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்வோமாக என்று சொல்லுகிறார். பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக என்று சொல்லுகிறார். இருளிலே ஒரு வாழ்க்கையையும் பகலிலே ஒரு வாழ்க்கையும் அல்ல, எப்பொழுதும் போல பிறர் நம்மை மதித்து நம்மை எல்லோரையும் மெய்த்து கொள்ள வேண்டும் என்கிற வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கு கூடா ஒழுக்கங்களாக நாம் எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து, நம்முடைய மனித ஒழுக்கத்திலிருந்து எதையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும், எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கூட சொல்லுகிறார். களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு, இவைகளிலிருந்தெல்லாம் நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு நாம் விழிப்பாக இருப்பதோடு மட்டுமல்ல, நாம் அவருடைய வருகைக்காக ஆயத்தமாக வேண்டும். ஆயத்தமாவது எப்படி? நம்முடைய தனிமனித ஒழுக்கம். தனிமனித ஒழுக்கத்திற்கு சிறந்ததாக இருப்பது இந்த செயல்களை எல்லாம் இருளிலே நம்மை நாமே செயல்படுத்தி கொண்டிருக்கிற இந்த ஒவ்வொரு செயல்களிலிருந்தும் நாம் ஒதுக்கி வேற வழியை, ஒளியினுடைய வெளிச்சத்தினுடைய வழிகளாக இருக்கிற ஆண்டவர் இயேசு காண்பித்து தருகிற அந்த வழிகளில் நாம் மாற்றி நடந்து வர வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு நம்மிடத்தில் பிறக்கிற பொழுது நாமும் தயாராக இருப்போம். அந்த வெளிச்சத்தை நாமும் கண்டுகொள்வோம். அதற்கு இயல்புக்குரிய நாட்டங்கள், உடல் இச்சைகளுக்குரிய அந்த ஒவ்வொரு செயல்களையும் களைந்துவிட்டு பிறரோடு மன்னித்து வாழ்கிற, பிறரை அன்பு செய்து வாழ்கிற, ஏன் நம்மை நாமே அன்பு செய்து நம்மை நாமே மன்னித்து கொள்ளுகிற பண்பை வளர்த்து கொண்டு நம்மை நாமே தயார்படுத்துவோம். நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிற பொழுது நாம் சில நேரங்களில் எனக்கு ஒன்றுமே நடக்காது, நான் எல்லாத்தையும் சரியாக செய்வேன், எனக்கு என்ன ஆகிற போது, எல்லாத்தையும் நான் சரிபடுத்தி வைத்திருக்கிறேன், ஒரு தவறுமே நிகழாது என்று சொல்லி மேம்போக்காக மேட்டிமை சிந்தனையோடு நாம் இருப்போம். ஒரு அலட்சியப்படுத்துகிற அந்த நிலையிலே இருப்போம். நான் தயாராகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் புனித பவுலடியார் 1 கொரிந்தியருக்கு எழுதிய அந்த திருமுகத்தில் 10வது அதிகாரத்தில் 12வது இறை வார்த்தையாக இப்படி சொல்லுகிறார், தாம் நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டிருப்பவர் விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்லுகிறார். நாம் நிலையாக நிற்கிறோம், எனக்கு ஒன்றுமே ஆயிராது, எனக்கு என்ன நடக்க போகுது பார்த்துக்கிறேன், என்கிட்ட பிளான் பி, பிளான் சி, பிளான் ஏ, இப்படி அடுக்கடுக்காக நான் நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் நிறைய பேர் இப்படித்தான் வாழ்க்கையை எழுந்து கொண்டிருக்கிறோம். ஆயத்தமாவது அதுவல்ல. ஆயத்தமாவது நான் கடவுளோடு இருக்கிறேன், அந்த கடவுளை பார்ப்பதற்கு ஆர்வமாக விழிப்பாக இருக்கிறேன் என்று நாம் நம்முடைய கால்களில் எப்பொழுதும் நாம் நிலைத்து நிற்பது, விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் எதிர்நோக்கி இருப்பது. அதை விட்டுவிட்டு ஏதோ ஒரு மேம்போக்காக என்று அலட்சியப்படுத்துகிற வாழ்க்கையை நாம் விட்டுவிட்டு கடவுளை அணுகி வருவதற்கு நம்மை நாமே தயார்படுத்துவோம். ஆண்டவர் பிறக்க போகிற, குழந்தையாக பிறக்க போகிற அந்த நேரத்தில் அந்த குழந்தையினுடைய மகிழ்ச்சி, அந்த குழந்தையினுடைய சிரிப்பு உங்களுடைய குடும்பத்தில் இருக்க வேண்டுமா? மன்னியுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் அந்த குழந்தை கொண்டு வருகிற மகிழ்ச்சி தெரிய வேண்டுமா? எல்லோரையும் அன்பு செய்யுங்கள். அருமையானவர்களை, திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிறு நம்ம இதைத்தான் சொல்லுகிறது. விழிப்பாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய குடும்ப நலன்களை குறித்து, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து விழிப்பாக இருக்கிற நேரத்தில் உங்களையே நீங்கள் தயார் செய்யுங்கள். ஏதோ வீட்டில் இருக்கிற அந்த போன வருஷம் வச்ச குடில் சட்டையெல்லாம் பரண் மேலே வைத்திருப்பீங்க, அதையெல்லாம் கீழே இறக்கி தூசியெல்லாம் தட்டி இன்றைக்கி ஒரு நல்ல குடிலை போடணும். குடிலை போட்டு வீட்டையெல்லாம் ஜோடனை செய்ய வேண்டும். அதை ஜோடனை செய்துவிட்டு வீட்டுக்கு வெளியில் ஒரு நட்சத்திரத்தை வைக்க வேண்டும். இதுவல்ல ஆயத்தமாவது, இதுவல்ல ஆயத்தமாவது. ஆண்டவர் இயேசுவும் நம்மிடத்திலிருந்து அதையெல்லாம் விரும்புகிறவர். நாம் மனதளவில், நம்முடைய உள்ளத்தளவில், நம்முடைய சிந்தனைகள் அளவில், நம்முடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தில்
நாம் மாற வேண்டும். அதற்குத்தான் ஆண்டவர் நம்மை நாமே தயார்படுத்த அழைக்கிறார், ஆயத்தமாக அழைக்கிறார். திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிறு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக, நம்முடைய குடும்ப சூழ்நிலையை எல்லாவற்றையும் மாற்றுவதற்காக கடவுள் குழந்தையாக பிறக்கிறார். விழிப்பாக இருங்கள், ஆயத்தமாகுங்கள். ஆண்டவருடைய அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் எண்ணி கொடுக்காமல் பொருள் கொடுத்தாள். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் எண்ணி கொடுக்காமல் பொருள் கொடுத்தாள். என்னைதான் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். என்னைதான் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித பரிசுத்த திருத்தேவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இறுதி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்து அவர் மறுபறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வருகிற பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையாக நாங்கள் பெற்றுக்கொண்டு இப்பொழுது வெளிப்பாயிருந்த துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதூதர்களோடு இணைந்து வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பை கொடுக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியுள்ளவர்கள் என எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்களது ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பான ஆண்டவரே, இந்த பலியை நன்றி பலியாக, வேண்டுதல் பலியாக, ஆன்ம இளைப்பாறுதலுக்கான பலியாக ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் கனிவோடு பார்த்து ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய விழிப்புணர்வை, ஆயத்த பணிகளை அவர்களுக்கு உணர்த்துகிற பொருட்டு அவர்களுக்கு வேண்டிய தூய ஆவியாருடைய கொடைகளை நீர் கொடுத்தருள வேண்டுமாய் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். யார் யாரெல்லாம் நீர் கொடுக்க போகிற சுகத்தையும் வல்லமையும் உடல் ஆரோக்கியத்தையும் வேண்டி காத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையுமே நீர் தொடுவீராக. உமது உன்னதத்தினுடைய வல்லமையினுடைய ஆவி அவர்கள் மூலமாக இழந்து ஆண்டவரே அவர்களுக்கு உடல் சுகத்தை தரட்டும். ஆண்டவரே, குடும்ப வேதனைகளில், குடும்ப பாரத்தில், குடும்ப கஷ்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அந்த தெய்வீக திருப்பாதத்திற்கு கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான தேவைகளிலும் நீதாமே முன்னிருந்து அவர்களை வழிநடத்துவீராக, அவர்களை தாங்கி பிடிப்பீராக. ஆண்டவரே, எல்லாவற்றிற்கு மேலாக நீர் அவர்களோடு தங்கியிருக்கும்படியாக எம்மாவு சீடர்களோடு நீர் தங்கியிருந்து அவர்களை வழிநடத்தினீரே. ஆகவே இந்த குடும்பங்களையும் இந்த பிள்ளைகளையும் ஆண்டவரே நீதாமே அவர்களுக்கு வேண்டிய பாதைகளை, அவர்களுக்கு வேண்டிய வழிகளை காண்பித்து கொடுத்து திரு வருகை காலத்தினுடைய முதல் நாளிலே இந்த குடும்பங்களை எல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நாம் பிறர் குற்றங்களை மன்னிக்கவும், நம் பாவங்களை இறைவன் மன்னிக்கவும் நம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு சொன்னீர். எங்களுடைய குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள், பாவங்கள் இவைகளை பாராமல் உமது பிள்ளைகள் உம்மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, விசுவாசத்தை மட்டுமே பார்த்து, அன்பான ஆண்டவரே, உமது திருவுளத்திற்கு ஏற்ப நீர் எங்களுக்கு என்னென்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று உமது எண்ணத்தில் வைத்திருக்கிறீரோ, உமது மனதில் வைத்திருக்கிறீரோ, திட்டமாக வைத்திருக்கிறீரோ, அவைகளை எல்லாம் எங்களுக்கு கொடுத்து, அன்பான ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையில், இந்த குடும்ப வாழ்க்கையில் எங்கள் எல்லோருக்கும் மன நிம்மதி, மன நிறைவு, ஒற்றுமை, மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி இவைகள் எல்லாவற்றையும் கொடுத்து ஆண்டவரே, நீர் எங்களோடு தங்குவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்குகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறி நம்மை விழிப்பாயிருக்க, ஆயத்தமாயிருக்க, அவருடைய வருகைக்கு நாம் தயாராக இருக்க, அவர் பிறக்கிற பொழுது நாம் எல்லோரும் தூய்மையானவர்களாக, பரிசுத்தமானவர்களாக, நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டுமென்று அழைப்பு விடுக்கிறார். இந்த அழைப்பை ஏற்று வந்திருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வை அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும், நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயன் அளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. நாமம் ஓதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. இனிய நாமம் ஓதிடல் தினமே அனைவரும் மகிழ்வோமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, தமியோர் திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, தமியோர் திரவியமே. அன்பிதே அன்பிதே மாதா, தன்னலமே அற்ற மாதா. அன்பிதே அன்பிதே மாதா, தன்னலமே அற்ற மாதா. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, தமியோர் திரவியமே. தாயினும் மேலாம் தாயுமே நீயே, தமியோர் திரவியமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.
Subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment.